வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவான் எந்த வீடுகளில் அமர்ந்தால் சிறப்பு என்பதே தான். பொதுவாகவே கும்ப லக்னம் ஒரு ஸ்திர லக்னமாக இருப்பதால் எப்பொழுதுமே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் நிதானமாகவும் கொஞ்சம் பயந்த சுபாவமாகவும் தான் இருப்பார்கள். இது பொதுவான பலன்தான். லக்னாதிபதி சனி பகவான் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அதை பொறுத்தே அவர்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் ஏற்படும். கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவான் லக்னத்திலே அமர்ந்தால் மிகவும் நிதானமானவர்களாக இருப்பதோடு அடிக்கடி அவர்களுக்கு கோபமும் பதட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இங்கு லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் சனி பகவான் வீடு பாவ வீடாக இருப்பதால் ஜாதகருக்கு ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். இங்கு கூடவே குரு பகவான் அமர்ந்தாலோ அல்லது மிகவும் நட்பு கிரகமாகிய சுக்கிர பகவான் அமர்ந்தாலோ ஜாதகர் உயர்நிலை அடைபவர்களாக இருப்பார்கள். மேலும் குரு பகவான் வேறு எங்கு இருந்தாவது லக்னத்தை பார்த்தாலும் லக்னம் மிகவும் சிறப்படைவதாக இருக்கும். மேலும் கும்ப லக்னத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருந்தாலும் குரு பகவான் தொடர்பு பெற்றால் ஜாதகர் எதையும் சாதிக்கும் பண்பு உடையவராகவே இருப்பார்கள். மேலும் லக்னாதிபதி சனி பகவான் 2ஆம் இடமாகிய மீனத்தில் இருப்பது ஓரளவு நன்மை என்றே கூறிவிடலாம். இது குரு பகவானின் வீடாக இருப்பதாலும் இங்கு சனி பகவான் அமர்வதால் இயற்கையிலே இவர்களுக்கு தெய்வீக பற்று ஏற்படுவதோடு ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகம் இருக்கும். மேலும் 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பதால் இவர்களுக்கு பிறந்தது முதலே செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறைந்து இருக்கும். இவர்கள் பிறந்தது முதலே வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள். இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றால் ஜாதகர் மிகவும் வாழ்க்கையில் உயரக்கூடிய நபராக இருப்பார். வாழ்க்கையில் 40 வயதிற்கு மேல் இவர் பல தொழில்களை செய்து அதனால் வருமானம் ஈட்டுபவர்களாக இருப்பார்கள். லக்னாதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அம்சமே ஆகும். 3ஆம் இடமாகிய மேசத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது சற்று குறைவான பலன் என்றே சொல்லிவிடலாம். காரணம் இங்கு செவ்வாய் பகை வீடாக இருப்பதாலும் மேலும் இங்கு சனி பகவான் நீசமும் அடைவதால் ஜாதகருக்கு ஒரு வித பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் 3ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல ஸ்தானம் என்றாலும் இங்கு செவ்வாய் வீடாக இருப்பதால் ஒரு வித குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருப்பினும் குரு பகவானின் தொடர்பு பெற்றால் ஜாதகர் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவராக இருப்பார்கள். இங்கு குரு பகவான் வேறு எங்காவது இருந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை பார்த்தாலும் ஜாதகர் சிறந்த தனவான்களாகவும் நல்ல கல்வியில் உயர் படிப்பு படிப்பவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் இவர்கள் பிறந்தது முதலே இளைய சகோதர சகோதரிகளுக்காகவே உழைக்கும் சூழ்நிலை ஏற்படும். மேலும் வாழ்க்கையில் பின்னாட்களிலும் இளைய சகோதரிகளுக்காக இவர்கள் உதவி செய்யும் சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் இவர்களை சார்ந்தே இருக்கும்படியான சூழ்நிலையும் ஏற்படும். இவர்களும் மகிழ்ச்சியோடு சகோதர சகோதரிகளை பார்த்து கொள்வார்கள். மேலும் 4ஆம் இடமாகிய ரிஷபத்தில் சனி பகவான் இருப்பது ஒரு சிறப்பான அம்சமே ஆகும். சுக்கிரனின் வீடு சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடாக இருப்பதால் ஒரு கேந்திரத்தில் பாவகிரகம் இருப்பதாலும் ஜாதகர் மிகவும் உயர்வான நிலையை அடைபவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தாயார் வழி சொத்து மேலும் தாயார் மீது மிகுந்த பற்றும் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களால் பெருத்த ஆதாயங்களும் ஏற்படும். மேலும் இவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல சொத்துக்கள் வாங்கும் தகுதி உடையவர்களாக இருப்பார்கள். இது கூடவே சுக்கிரன் அமர்ந்தால் ஜாதகர் பிறந்த முதலே நல்ல சொகுசு வாழ்க்கையை அனுபவிப்பவராக இருப்பார்கள். ஜாதகர் சொத்து சேர்க்கும் திறனும் கொண்டவராக இருப்பார்கள். மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான இடம் என்றே சொல்லிவிடலாம். இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றால் ஜாதகர் பிறந்தது முதலே சகல பாக்கியங்களும் அனுபவிக்க பெற்றவர்களாக இருப்பார்கள். மேலும் 5ஆம் இடமாகிய மிதுனத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது மிகுந்த அதிர்ஷ்டமான இடம் என்றே சொல்லிவிடலாம். 5ஆம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லக்னாதிபதி அமர்வதால் ஜாதகர் பிறந்தது முதலே தெய்வீக அனுகிரகம் பெற்றவர்களாக இருப்பதோடு குழந்தைகளால் இவர்களுக்கு பெருத்த பாக்கியமும் ஏற்படும். மேலும் 5ஆம் இடம் திரிகோண ஸ்தானமாக இருப்பதால் இங்கு லக்னாதிபதி அமர்வதால்
ஜாதகர் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் எந்த காரியங்கள் தொட்டாலும் அதில் மாபெரும் ஏற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் இவர்களுக்கு மதிப்பு வேறுபடுவதாகவே இருக்கும். இங்கு குரு பகவான் தொடர்பு ஏற்பட்டால் ஜாதகர் மிகவும் சிறப்பான வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள். மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் லக்னாதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர பெற்றவர்கள். அதுவும் புதன் பகவான் வீடு மிகவும் பிடித்த வீடாகவும் இருப்பதால் ஜாதகர் மிக உயரிய நிலை அடைபவர்களாகவே இருப்பார்கள். இது கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லிவிடலாம். 6ஆம் இடமாகிய கடகத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது ஓரளவு குறை என்றே சொல்லிவிடலாம். இங்கே 6ஆம் இடம் ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் சந்திரன் வீடு சனி பகவான் பகை வீடாக இருப்பதால் சற்று குழப்பமான மனநிலையில் இருப்பார்கள். மேலும் இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஜாதகர் பிறந்தது முதலே அறிவாளிகளாகவும் நல்ல சம்பாதிக்கும் ஆற்றம் பெற்றவர்களாக இருப்பார்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவான் தொடர்பு பெற்று இருந்தால் இவர்களுக்கு கடன் பிரச்சனை என்பதே இருக்காது. மேலும் தொழில் துறையில் இவர்கள் சிறந்த மனிதர்களாக விளங்குவார்கள். இங்கு சுக்கிரன் தொடர்பு இருந்தாலும் ஜாதகர் தனவந்தர்களாகவே இருப்பார்கள். 7ஆம் இடமாகிய சிம்மத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது ஒரு குறையான அமைப்பே என்று சொல்லிவிடலாம். இங்கு லக்னாதிபதியாக இருந்தாலும் சூரியன் வீடு பகை கிரகமாக இருப்பதாலும் மேலும் லக்னத்தை பாவம் பெற்று பார்ப்பதாலும் ஒருவித குறையான அமைப்பே இருக்கும். மேலும் வாழ்க்கை துணை வந்த பிறகு சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இங்கு குரு பகவான் கூடவே அமர்ந்தால் சிறப்பான அமைப்பாகவே இருக்கும். அல்லது லக்னத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்தாலும் இங்கு சனி பகவான் அமர்ந்திருந்தால் நன்மையே ஏற்படுவதாக இருக்கும். சுக்கிர பகவானின் தொடர்பு இருந்தாலும் ஜாதகர் அனைத்திலும் நன்மை பெறுபவர்களாகவே இருப்பார்கள். 7ஆம் இடம் திக்பலம் பெற்றிருந்தாலும் இங்கு குரு பகவானோ சுக்கிர பகவான் தொடர்பு இருந்தால்தான் ஜாதகருக்கு ஒரு உயரிய நிலை கிடைப்பதாக இருக்கும். மேலும் 8ஆம் இடமாகிய கன்னி ராசியில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது ஓரளவு அதிர்ஷ்டம் என்று சொல்லிவிடலாம். காரணம் இங்கு மிகவும் நட்பு கிரகமான புதன் வீட்டில் இருப்பதாலும் 8ஆம் இடத்திற்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு வாழ்க்கை போன்றவற்றால் ஜாதகர் நன்மை பெறுபவர்களாக இருப்பார்கள். இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றால் பிறவி முதலே இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் திடீரென்று இவர்கள் பொருளாதாரத்தில் உயரிய நிலை அடைபவர்களாக இருப்பார்கள். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தூர இடத்திற்கு சென்று இவர்கள் வாழ்க்கை வாழ்ந்தால் மிக ஏற்றமான வாழ்வு வாழ்பவர்களாக இருப்பார்கள். திடீர் அதிர்ஷ்டத்தால் வாழ்க்கையில் உயர்நிலை அடைபவர்களாகவும் இருப்பார்கள். 9ஆம் இடமாகிய துலாத்தில் சனி பகவான் இருக்க பெற்றவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்களாகவே இருப்பார்கள். பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை என்றாலும் இங்கு லக்னாதிபதியாக அவர் அமர்வதால் இவர்கள் பிறந்தது முதலே தந்தையாரின் பாசமும் தந்தையார் வழி சொத்தும் இவர்களுக்கு அதிகம் கிடைக்கப்பெறுபவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் வளர வளர குடும்பத்தின் வளர்ச்சியும் அதிகமாக இருப்பதோடு இவர்கள் பிறந்த பின்பு இவர்கள் தந்தையாரின் தொழிலும் நல்ல வளர்ச்சி அடைவதாக இருக்கும். இங்கு கூடவே குரு பகவானோ சுக்கிரனோ சேர்ந்து இருந்தால் இவர்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் தடையின்றி நல்லபடியாக முடிப்பவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசி சுக்கிரனின் வீடாக இருப்பதால் பிறவி முதலே இவர்களுக்கு வசதி வாய்ப்பு குறையில்லாமல் இருக்கும். வாழ்க்கை துணை வந்த பிறகும் வாழ்க்கையில் மேல்மேலும் வளர்பவர்களாகவே இருப்பார்கள். இது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு என்றே கூறிவிடலாம். மேலும் 10ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் சனி பகவான் இருப்பது ஓரளவு கேந்திரம் பெற்றிருந்தாலும் செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் சற்று குறைவான அமைப்பேயாக இருக்கும். இங்கு கூடவே குரு பகவானோ அல்லது ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானோ அமர்ந்திருந்தால் ஜாதகர் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் பிற்பாதையில் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதோடு இவர்கள் பல அறக்கட்டளைகள் நடத்துபவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் எதையும் தாங்கும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதர்களாகவும் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் 11ஆம் இடமாகிய தனுசில்
லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது மிக சிறப்பான அமைப்பாகும். இங்கு குரு பகவான் வீடாக இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதாலும் ஜாதகர் பிறந்தது முதலே சகல பாக்கியங்களும் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். கும்ப லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பவர்கள் தொழில்துறையில் பல சாதனை புரிபவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்களாக இருப்பதோடு இங்கு கூடவே குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் இவர்களை தேடி மதிப்பு மரியாதை வந்து கொண்டே இருக்கும் காலமாக இருக்கும். அரசியல் துறையில் பெரிய சாதனை புரிபவர்களாகவும் அனைத்து துறைகளிலும் வெற்றி பதிப்பவர்களாக இருப்பார்கள். இது மிக சிறப்பான அமைப்பாகும். மேலும் லக்னாதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில் மகரத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அம்சமே ஆகும். லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதாலும் மேலும் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அங்கு மறைவு ஸ்தானமாக எடுக்காமல் அங்கு ஆட்சி பெற்று இருப்பதால் நன்மையை தருவதாக இருக்கும். மேலும் இங்கு குரு பகவான் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் ஜாதகர் அனைத்து துறையிலும் வெற்றி பெற்றவர்களாகவே இருப்பார்கள். கும்பலக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவான் எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம். அடுத்த காணொளியில் மீன லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு பகவான் எங்கு அமர்ந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.